மார்த்தாள் ஜெபமா, மரியா ஜெபமா? பிரைஸ் தி லார்ட். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபொழுது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். யோவான் 11:33-35 வரை. இறந்து போயிருந்த லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின இந்த சம்பவத்தை சற்றே தியானிப்போம். இங்கு மரியா அழுததை பார்த்தவுடன் இயேசு அவனை உயிர்ப்பிக்கும் விதமாக கேட்ட கேள்விதான், அவனை எங்கே வைத்தீர்கள் என்று. மரியாவும் மார்த்தாலும் ஆண்டவரிடம் பேசிய வார்த்தைகள் ஒன்றுதான். நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். முதலில் மார்த்தாள் தான் இயேசுவை பார்த்து இப்படி சொன்னார். பின்தான் மரியா இயேசுவை சந்திக்கின்றாள். ஆனால் 2 பேரும் இயேசுவிடம் சொன்னது அச்சு பிசகாமல் ஒரே விதமான வார்த்தைகள். ஆனால் மரியாவின் ஜெபம் இயேசுவிடமிருந்து அற்புத செயலை கொண்டு வந்தது. எங்கே வைத்தீர்கள்? ஆனால் மார்த்தாவின் இதே ஜெபம் இயேசுவிடமிருந்து பதிலை கொண்டு வரவில்லை. ஏன்? இந்த வேத பகுதியை நாம் கவனமாக படித்து தியானித்தோம் என்றால் இதன் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். மரியாவை விட அதிக வார்த்தைகள் பேசியது மார்த்தா. என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இயேசு அதற்கு அவன் உயிர்த்தெழுவான் என்று சொன்ன பொழுது, இறுதி நாளில் உயிர்த்தெழுதலின் பொழுது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்கிறாள். இதன் அர்த்தம் அவன் இறந்தது தான், செத்து போயிட்டான், அவ்வளோதான். கடைசி நாளில் உயிர்த்தெழுவான், அப்போ நான் அவனை பார்ப்பேன். அதாவது இப்பொழுது உயிர்த்தெழ மாட்டான், அதாவது இப்பொழுது அற்புதம் நடக்காது என தன் வாயாலே சொன்னதற்கு சமம். மார்த்தாள் யார்? இயேசு வரும்போது உலக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவள். அவள் அதிகமான வார்த்தைகளை பேசுகிறாள். ஆனால் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த மரியா பேசிய வார்த்தைகள் தன் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்ற வார்த்தைகள் மட்டுமே. ஆனால் இந்த சொற்ப வார்த்தைகள் ஒரு அற்புதத்திற்கு வித்திட்டது என்று பார்க்கின்றோம். இருவரும் இயேசுவிடம் பேசுகிறார்கள். ஒருவரது ஜெபம் மட்டும்தான் அற்புதத்தை கொண்டு வந்தது. ஏன்? மார்த்தாளிடம் ஜெபமும் வார்த்தைகளும் தான் இருந்தது. ஆனால் மரியாளிடம் ஜெபத்தோடு கூடிய அழுகையும் இருந்தது. அவள் அழுவதற்காக கல்லறைக்கு போகிறாள் என எண்ணி யூதர்கள் அவள் பின்னே வந்ததாக நாம் யோவான் 11:31 வாசிக்கின்றோம். அதாவது இருதயம் உடைந்து கதறி அழுது ஜெபித்த ஜெபம் இயேசுவை ஆவியிலே கலங்க பண்ணினது என்றும் அவரை கண்ணீர் விட்டு அழச் செய்தது என்றும் நாம் இங்கு பார்க்கிறோம். லாசரு இறந்து 4 நாட்கள் ஆகிவிட்டதால் மார்த்தாள் துக்கத்தை மறந்து சகஜ நிலைக்கு வந்துவிட்டதை நாம் இங்கு பார்க்கின்றோம். அதனால்தான் உயிர்த்தெழுதல் நாளில் அவன் உயிர்த்தெழுவான், அப்பொழுது நான் அவனை சந்தித்து கொள்கின்றேன், இப்பொழுது அவன் செத்து போயிட்டான், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். ஆனால் மரியாவால் அப்படி இருக்க முடியவில்லை. 4 நாட்கள் ஆகியும் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதிலிருந்து வெளியில் வர முடியவில்லை. அப்படி உடைக்கப்பட்ட ஜெபம்தான் அற்புதத்தை கொண்டு வந்தது. ஜெபம் என்றாலே இயேசுவோடு பேசுவதுதான். அது எப்படி ஆகிலும் இருக்கலாம். அது மழலை பேச்சாக இருக்கலாம், அறிவு செறிந்த பேச்சாக இருக்கலாம். எந்த ஜெபத்தையும் இது தவறானது என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் ஆண்டவரை அசைய பண்ண வேண்டும் என்றால் அது கண்ணீரின் ஜெபமாக, அழுகையின் ஜெபமாக, மனதின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். ஆக அற்புதத்தை கொண்டு வர மரியா செய்த ஜெபம் சுருக்கமாக மத்தேயு 6:7 தன் மனதை ஊற்றிவிட்ட, அதாவது அழுகையோடு கண்ணீரோடு கூடிய ஜெபமாகவும் அவிசுவாச வார்த்தைகளை உள்ளடக்காத ஜெபமாகவும் இருந்தது. ஆனால் மார்த்தாவின் ஜெபம் அவிசுவாச வார்த்தைகளினால் நிரம்பிய ஜெபம். மரித்து இறந்து போய் 4 நாட்கள் ஆகிவிட்டதே, நாருமே. அவள் சொன்னது உண்மைதான். ஆனால் விசுவாசம் இந்த ரியாலிட்டிக்கு, அதாவது நிஜத்துக்கு அப்பாற்பட்டது. எபிரேயர் 11:1. ஆகவே அன்பானவர்களே, நாமும் இக்கட்டான சூழ்நிலைகளில் அனைத்தும் நமக்கு பாதகமாக அமைந்திருக்கும் பொழுது கடலில் அடிக்கின்ற காற்றையும் கடலையும் புயலையும் பார்க்காமல் அவை அனைத்தையும் தாண்டி புயலின் நடுவே கடலில் நடந்து வருகிற இயேசுவை பார்ப்போம்.
உள்ளத்தை அவரிடம் ஊற்றுவோம். பதில் கிடைக்கும் வரை விடாப்பிடியாக அழுது கண்ணீரின் ஜெபத்தினால் ஆண்டவரை அசைப்போம். ஜெபம் செய்வோம். இறந்த லாசருவுக்கு உயிரை கொடுத்த எங்கள் அன்பு தெய்வமே, ஆவிக்குரிய வாழ்வில் இறந்து போன நிலையில் காணப்படும் எங்களது உறவுகளை உயிர்ப்பிப்பீராக. ஏதோ ஜெபம் செய்தேன் கிடைக்கவில்லை என்று எந்த காரியத்தையும் விட்டுவிடாமல் மரியாவைப் போல உள்மனதின் ஆழத்திலிருந்து எழும்பக்கூடிய உம்மை அசைக்கக்கூடிய ஜெபங்களை நாங்கள் உமக்கு ஏறெடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமேன்.